என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. அதாவது சொன்னேன், வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாச்சு. சரிங்க. நீ ஒரு ஏதோ ஜாலியா பண்ணி வேலை செய்யறத விட்டா ஒரு சம்பளம் எப்படி வரும்? சம்பளம் இன்னைக்கு நீ வேலைக்கு போய்க்கணும், ஏன் போல சம்பளம் வருவ? வராதுங்க. அந்த மாதிரி உனக்கு இறைவன் டைம் வாய்ப்பு கொடுக்குறான், நீ செய்யாதுக்கு போட்ட விட்டுற, போட்டு விட்டுறேன், அப்போ உனக்கு சம்பளம் வரல. அப்போ கோட்டை விட்டுறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் எனக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற ப்ராசஸ் ஆங்கயா. இல்ல நீ கோட்டை விட்டுறனாக்க ஒரு ஏதோ ஒரு இதுக்கு நீ அடிமையாயிடுறியா? எனக்கு நீ சுகமா ஜாலியா வீட்டுல இருக்கணும், இல்ல எங்க ஒருத்தாக போகணும், அப்ப வேலை செய்ய விட்டு சம்பளம் வரதில்லை. அப்ப நீ பயிற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ அந்த பயிற்சி பண்ணாத விட்டனா கோட்டோட கணக்கு. சரிங்க, புரிஞ்சா? இப்ப ஏன் அறிவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. இப்ப அறிவு சார்ந்து சில விஷயங்கள் சிலருக்கு நடக்குங்கய்யா. அறிவு ஒருத்தருக்கு என்ன எடுத்துக்கலாம், எனக்கு வந்து ஒரு அறிவு கம்மிங்கய்யா, உங்களுக்கு அறிவு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாங்க. யாருக்கும் யாரும் அறிவு அதிகம் இல்லை கம்மி இல்லை, பொதுவா சொல்றீங்க. அப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது அறிவு இல்லாதவனை வந்து இந்த அதிகமா மேம்படுத்துமாங்கய்யா இல்ல மேம்படுத்தாதாங்க? சேச்சமே, இப்ப வந்து 2 குடங்குது, 2 குடத்துறப்ப தண்ணிக்குதுன்னு வச்சுங்க. அந்த தண்ணி காலியானதான் அத்து ஊத்த முடியும். சரிங்க. நீ எதுவுமே காலி பண்ணாது இருந்தாக்க எதுவுமே பண்ணாது அப்படியே. அப்போ காலியாகிற குடத்தை தான் நம்ம பண்ற வேலை. இப்ப நம்ம ஏற்கனவே ரொப்பி வச்சுக்கிறோம். சரிங்க. அது நம்ம இந்த யோக பயிற்சியில போய் குடத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து காலி பண்ற வேலை. சரிங்க. காலியா இருந்தா தெய்வ பொருள், அதாவது நீ எதோ வேணா நல்ல பொருளை உள்ள கொட்டலாம். இல்லைன்னா எப்படி கொட்டுவேன்? கொட்ட முடியாது. காலியானதான் காலியா. இப்ப நம்ம எல்லாம் ரொப்பின்னுக்கிறோம். சரிங்க. நான் காலி பண்ண அந்த புது அறிவு அன்னைக்கு சொன்ன இல்ல, அறிவே இல்லைன்னு. ஏற்கனவே பழைய குப்பைங்க ரப்பும் கூட இருக்குது, அறிவு இல்லாத அறிவு நிறைய ரொப்புக்குது, ஆனா உதவாத அறிவா இருக்குது. நாங்க காலி பண்ணி வச்சதால இறைவனோட அறிவு கொஞ்சம் கேட்கறது பேசுறோம். அதுதான் கேக்குறீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அதாவது அறிவாளியா இருக்காண்டா அப்படின்னு இந்த பாத்திரம், இதுக்கு பேர் என்ன வேணா வச்சுக்கோ. சரி, இது ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை கிளீன் பண்ணோம், அதாவது சுத்தமா பண்ண, அது ஒண்ணுமில்லாத காலித்தன்மை. இப்ப வெட்ட வெளியே இருந்தா சுத்தம் ஒண்ணுமில்லாதது, அந்த ஒண்ணுமில்லாத தன்மை எல்லாமே இருக்குது. ஒண்ணுமில்லாத எல்லாமே இருக்கு. அப்போ இது ஏற்கனவே நீ ரொப்ப வச்சுக்கிறதால இந்த ஒண்ணுமில்லாத பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். அத மொத்தம் இந்த ஒண்ணுமே இல்லாத நிலை, நம்ம ஒண்ணுமில்லாத நிலைமைக்கு போகணும். அப்ப அப்படிங்கும்போது அப்ப நம்ம அறிவு வேலை செய்யுமாங்க. அறிவு தான், இறைவனே தான் அறிவு. அது பேரறிவாளன்றாங்களே, அறிவு இது எல்லாமே அனுபவம், எல்லாமே கடவுள் சம்பந்தப்பட்டதுதான். நீங்க ஒண்ணுமில்லாத போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த பிரபஞ்சத்தோட கண்ணீர் இருக்கும் போது எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அவன் என்ன நினைக்கிறான்னு உன் மனசுல தோணும். இல்ல அதுதான் அது மொத்த நிலைமை நீ வரணும். அப்ப நீ யோகத்தை நல்லா பண்ணு. பயிற்சி தான் காரணம். ஆமா, நம்ம அறிவாளியாக இருக்கு முட்டாளியாக இருக்கு ரெண்டுமே. நான் காலையில் 3 மணிக்கு எழுந்து நான் பாடம் பண்ணணும்னு நினைச்சு உட்காந்து பயிற்சி பண்ணினா பரவாயில்ல. சரிங்க. 3 மணிக்கு அது 8 மணிக்கு எல்லாம் நேரம் எங்க உனக்கு பயிற்சி வேலை செய்யும்? சொல்லுங்க. இப்ப பகலு இல்ல உனக்கு ஒரு தூங்குறேன், ராத்திரி எழுந்து தூக்கிட்டு இருக்கேன், ராத்திரி எழுந்து பார்த்தா இருக்காது, சரி திருப்பி தூங்குற, திருப்பி காலைல பாக்குறேன், திருப்பி இல்ல உனக்கு கூட தூங்குற 4 நாள் தூங்கினதான் எங்க வரும்? இப்ப வந்து தூங்கினே இருக்குது. அப்ப வாழ்க்கை நம்ம நினைச்சு மாத்தலாம். நீங்க அந்த அதாவது பழக்கம் வழக்கம்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம ஒரு செயலை டெய்லி செய்ய அது பழக்கமா மாறி போயிடும். சரி, அந்த பழக்கம் மாறி போச்சு அது வழக்கமா மாறி போயிடும். சரி, வழக்கம் மாறி போச்சுன்னா நீ ஒண்ணு தானா ஓடும். அப்போ நீ பயிற்சி என்ன பண்ணும்? காலைல 3 மணிக்கு எழுணும், நான் 3:30 மணி வரைக்கும் செய்வேன், அப்புறம் 4 மணி வரைக்கும் செய்வேன், அப்புறம் 5 மணி வரைக்கும் செய்வேன். பயிற்சி கரெக்டா பண்றேன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு வச்சுக்க, நீ எப்ப எங்க பண்ணலாம் அந்த பயிற்சி தானா ஓடினே இருக்கும். சரி, அப்ப ஓடும்போது தானா அது வேலை செய்யும். நீ செய்யாத கம்முன்னு தூங்கிட்டு எங்க செய்யும்? அது நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னா அது செல்போன்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அலாரம் வச்சுட்டேன். சரி, இன்னைக்கு செட் பண்ணி வச்சுட்டேன், எத்தனை வருஷம் அந்த நேரத்துக்கு அடிச்சுனே கிடக்கும். ஆமா, அடிச்சுட்டு நீ செட் பண்ணலன்னா அது அப்போ உன் மனசுல ஒரு அலாரம் இருக்குது, அது செட் பண்ணு. சரி, அப்ப அது வேலை செய்யும். அதாவது அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம போராடி தான் போராடி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது செட் ஆயிடுச்சுன்னா கரெக்டா அது வேலை செய்யும். நீ வேணாம்னாலும் விடாது. சரிங்க. நான் அதை பிடிக்கலான்னு போனேன், அதை என்ன பிடிச்சிக்கிச்சுன்னு வாங்க. அப்ப நீ முதல்ல அது பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அப்புறம் அதை பிடிச்சிச்சுன்னா நீ எதையும் தர வேணாம். அதான் ஐயா கூட ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், முதல்ல இந்த பாடம் வாங்குறவங்க எல்லாம் யாரு வேணா வாங்கலாம், ஆனா இதுக்குள்ள உள்ள வர்றதுக்கு விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டீங்கன்னா அதுக்கு இந்த பாடம் ஒண்ணு விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்ப அந்த மாதிரி நீ பண்ணணும். அந்த பயிற்சி நல்லா, அதாவது பயிற்சி நல்லா பண்ணினா அது ஒண்ணு விடாது, பயிற்சி நல்லா பண்ணா அது ஒண்ணு விட்டு போயிடும். இல்ல அதுதாங்க, அது ஐயா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த பயிற்சி வந்து நீ எந்த அளவுக்கு நம்ம வந்து இறைவன் வந்து முதல்ல நம்ம வந்து துரத்தி அடிப்பாரு. ஆமா, துரத்தி அடிச்சு நீ எந்த மாடி வந்து நீ அங்கேயே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முதல்ல புதுசா வர நான் நம்பிக்கை ஒண்ணு விடுவேனா? இப்ப என்ன ஏத்துக்க நம்பிக்கை விடுவேனா? ஆனா நீ வந்து எல்லாம் பழகி செஞ்சு நல்லவனா இருந்தா உன்னை நம்பி எல்லாம் விட்டு நான் போவேன்.
அதேதான் இறைவனோட வேலையும். சரிங்க. நீ வரும்போது உன்னை சந்தேகமா தான் பார்ப்பான். ம். இவன் நிப்பானா, நிக்க மாட்டானா, திருடுவானா, தின மாட்டானா, கொள்ளடிப்பானா, இப்படி எல்லாம் பார்ப்பான். ம். இவனோட வேலையா இறைவனோட வேலையே வந்து கவனித்தல். சரிங்க. ஆன்மாவோட வேலை கவனித்தல். ம். இப்ப நாம பயிற்சி என்ன சொல்றோம், கவனிக்கதான் எல்லாமே நடக்கும். ம். கவனிக்கலாம் நடக்காது. ம். இறைவன் கவனிச்சுனே தாங்கிறான். ம். அதுதான் சொன்ன, அதான் சொன்னாங்க, பற்றற்றவனை பற்றற்றி பற்றி கொள்ளுனாரு. சரிங்க. நீ அவன் பற்று இல்லாத இருக்கிறான், ம். நீ பற்று இல்லாம அவனை பற்றிக்கணும். ம். நான் பிடிக்கணும் எவன் பிடிக்க முடியும்? முடியாது. அதுதான் சின்ன விஷயம், எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். அந்த உங்க மனசுல உருவாகிறது வழி அது பெருசாவும் சிறுசாவும் மாறிடும். இப்ப எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இறைவன் வந்து பற்றற்றவன், எது மேலேயுமே வந்து எதுவுமே பற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மனிதனுக்கு மட்டுமே ஏன் இந்த பற்றுள்ள வாழ்க்கையே இருக்கு? வாழணும், இதுக்காண்டியே வாழணும் அப்படிங்கறதுக்காக இந்த பிறப்பு கொடுக்கணும். ஆமா சாமி, இறைவன் வந்து பற்றற்றவன். சரிங்க. பற்றுட்டு இல்லாத ஒண்ணு விஷயம்தான். ம். உன் மனசுல ஒரு ஆசை வந்துச்சு, போய் அனுப்பிட துரத்தி விட்டான், அவ்வளவு விஷயம். ஆனா நீ துரத்தி விட்டு இங்க வந்துட்டு ஒன்னு அனுபவிச்சுன்னு இன்னொன்னு மேல ஆசை வந்துச்சு, இன்னொன்னு மேல ஆசை வந்து இன்னொன்னு மேல ஆசை வந்துச்சு, இன்னொன்னு மேல இப்படியே போறதுனே இருக்குது. சரிங்க. நீ அங்கிருந்து விட்டு தூரம் வந்துட்ட, திருப்பி போக வழித்தே இல்லை. அப்படியே மேல நம்ம இருவர் கூட, நம்ம இந்த ஆன்மா இல்லாம இறைவன் கூட இருந்ததாங்க. ஆமா, எல்லா இங்க இருக்கிற அத்தனை ஆன்மாக்களும் இறைவனோட இருந்ததுதான். ஆமா, அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா வந்து இவங்க மாட்டிக்கிச்சு. மேல போக முடியல, தெரியல. இப்ப ஒரு சின்ன குழந்தை, உன் வயசு ஏதாவது உங்க பையனுக்கு பொண்ணுங்க 15 வயசு ஆகுது, 13 வயசு. சரி, ஒரு 5-6 வயசு குழந்தை வச்சுக்கலாம். ஒரு பெரிய தேர் திருவிழா இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற, ஏதோ கை பிடிச்சினே போன, ஏதோ கூட்ட நெரிசல விட்ட, அது எங்கேயோ காணாம போயிடுச்சு. நீ தேடி கரைக்கு எங்க போய் தெரியும்? அது காணாம போயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆகி போயிடுச்சு. அதுவும் அப்பாவை தெரிஞ்சு நீ மகள் பிள்ளைய தேடுற, எப்படி கண்டுபிடிப்பீங்க? உன் முன்னாடியே அதை கூட தெரியாது, அது வளர்ந்து நிக்குது. அதுக்கு உன்ன தெரியல, உனக்கு அதை தெரியல. இப்ப அப்படித்தான் நம்ம உட்காந்துக்கிறோம். அவர் தொலைச்சிட்டான், நாம தொலைச்சோமா அவன் தொலைச்சானு தெரியல, யாரோ ஒருத்தர் தொலைச்சிட்டோம். இப்ப தேடுறது கிடைக்க மாட்டேங்குது. அது நம்ம இந்த யோக பயிற்சி பழைய, அதாவது அதான் சொன்னாங்களே, நீ யோக பயிற்சியில போகும்போது ஏற்கனவே சேர்த்து வச்ச அறிவு நிறைய இருக்குது பாத்தியா, அந்த அறிவு ஒண்ணு ஒண்ணா பிச்சுன்னு போயிடும். காலி அறிவானோடனே இறைவனுடைய அருள் கிடைக்குமா, அதோட புரிதல் தெரியும். அந்த புரிதல்ன்றது நீ காலி எம்டினஸ் ஆனா தெரியும், எம்டினஸ் ஆனா தெரியாது. நீ எந்த பற்றோ பாசமோ எது வச்சாலும் காலி பாத்திரம் என்னைக்காவது அன்னைக்கு தான் அந்த இறை பொருள் வந்து உள்ள உட்காரும். அதுக்கு நீங்க அந்த காலி பாத்திரமா ஆக்கணும். அதுக்கு இந்த பயிற்சி ஒண்ணுதான், வேற எதுலயும் ஆக்க முடியாது. குறுக்கோயில போய் எதுவும் பண்ண முடியாது, காசு கொடுத்தும் பண்ண முடியாது. சரிங்க. பயிற்சி பண்ணா மட்டும்தான். நீயா உழைக்கணும், நானா தான் உழைக்கணும், நீயா தான் உழைக்கணும். அதுக்கு உழைச்சா செல்லுபடியாது. ஆமா, அதாவது ப்ராசஸ் இதுதான். அறிவாளியே வளரணுமா முட்டாளா வரணுமா நம்ம தான் முடிவு பண்ணணும். முட்டாள வரது ஈஸி, அறிவாள வரதான் கஷ்டம். பயங்கரமான கஷ்டமா இருக்குது, அதுதான் கஷ்டம். ஆமா. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.